கரேஜ்ல கவர்லிடாக்கு ஒரு சேடான ஆர்ஜின் ஸ்டோரி இருக்கு. கரேஜ்னா தைரியம், கோவர்னா கோலை. தைரியம் பேர் வச்சிருக்க கோலையான நாய். இதான் அந்த ஷோவோட ஹீரோ. குட்டியா பிங்க் கலர்ல இருக்க இந்த நாய் மிடில் ஆஃப் நோவேர்னு ஒரு பிளேஸ்ல ஒரு தாத்தா பாட்டி கூட வாழ்ந்துட்டு வரும். இந்த தாத்தா பாட்டி பத்தி ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. சீக்கிரம் மிடில் ஆஃப் நோவேர்ங்கிற ஒரு பிளேஸ்ல ஒரு கப்பல் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த கப்பல் அவங்க வீட்டை சுத்தி நடக்கிற வியர்டான கிரீப்பியான விஷயத்தை பத்தி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யாருமே அதை ஸ்டார்டிங் கண்டுக்கவே இல்லை. டைம் இவங்க ரொம்ப ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை போய் பார்த்தா அந்த வீட்டுல அந்த கப்பல் இல்ல, வெறும் அந்த நாய் மட்டும் தான் இருக்கு. இவங்களோட ஸ்டோரியை தான் அந்த கார்ட்டூன் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த கார்ட்டூன் கிரியேட்டர் இது அவங்களோட சொந்த தாத்தா பாட்டியை வச்சு எடுத்த ஸ்டோரின்னு சொல்றாங்க. பேக் டு த கார்ட்டூன். உங்க வீட்டுக்கு நிறைய மான்ஸ்டர், கிரீப்பீஸ், மம்மிஸ், ஏலியன்ஸ், ஸ்கின் வாக்கர் எல்லாம் வரும். கரேஜ் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பான். பார்த்து அந்த தாத்தா பாட்டிட்ட கன்வே பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அவங்களுக்கு புரியாது. ஃபைண்ட் த வே, எப்படியாச்சும் காப்பாத்திடுவான். ஃபர்ஸ்ட் இவன் ஒரு டாக், அதனாலதான் இவன் சொல்றது புரியலன்னு நினைச்சிட்டான். ஆனா ஆரிஜின் என்னன்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. சின்ன வயசுல அவங்க ஃபேமிலி கூட நான் ஹாப்பியா இருந்தான். ஒரு நாள் பார்க்ல விளையாண்டு இருக்கும் போது கேட்ல போய் தலை மாட்டிக்கிறோம். உடனே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் டாக்டர் காமிடுவாங்க. டாக்டரும் அவன் சரி பண்ணிடுவாங்க. கரேஜ் அப்பா அம்மா தனியா பேசணும்னு கூட்டிட்டு போய் போகும்போது கரேஜ் வாயில ஒரு பெரிய சைஸ் லாலிபாப் கொடுத்துட்டு போயிடுவான். இந்த ஆளு ஒரு சைக்கோ. இந்த மாதிரி அனிமல்ஸை கூட்டிட்டு போய் ராக்கெட்ல உட்கார வச்சு ஸ்பேஸ்க்கு அனுப்பி விட்டுருவோம். கரேஜ் அந்த லாலிபாப் சாப்பிட்டுருவோம். லாலிபாப்ல நாக்கு ஒட்டிக்கிறது. அது இழுக்க ட்ரை பண்ணி நாக்கு பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. அதனாலதான் கரேஜால பேச முடியும். அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியல. கரேஜும் அனாதை ஆகிறான். இந்த பாட்டிக்கு வந்து கரேஜை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. இப்படிதான் அவங்க ஒன்னா ஆறாங்க. அதுக்கப்புறமே உங்களுக்கு தெரியும் கரேஜ் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு நிறைய மான்ஸ்டர்ஸ், ஸ்கின் வாக்கர் எல்லாருக்குமே ஃபைன் பண்ணி இவங்களை காப்பாற்றுறான். என்னதான் இது ஒரு ஹாரர் ஷோவா இருந்தாலுமே இதுல எமோஷன்ஸ், லைஃப் லெசன்ஸ்லாம் இருக்கு. அதனாலதான் நிறைய பேருக்கு இந்த ஷோ பிடிச்சிருக்கு. மறக்காம நெக்ஸ்ட் இந்த ஷோவை பத்தி பேசணும் கமெண்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுருங்க.